வணக்கங்க. இன்னைக்கு அர்பன் ஏரியா பத்தியே பேசலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அர்பன் ஏரியாங்கிறது நம்ம ஊர்ல மெட்ராஸ், பெங்களூர் இது மாரி டாப் 8 இந்தியன் சிட்டி. அகமதாபாத், டெல்லி, பாம்பே, கல்கட்டா, பெங்களூர், ஹைதராபாத் இது மாரி டாப் 8, 9 இந்தியன் சிட்டீஸ வச்சு பேசலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இதுல ஒரு கார்மெண்ட் சர்வேயும் நடந்தது. இந்த கார்மெண்ட் சர்வேல ஒரு மாதிரி ரஃப்பா டேட்டா வந்தது. பட் மக்கள்கிட்ட நான் பேசுறதுலேருந்து வந்த டேட்டாவும் நான் சொல்றேன். இப்போ பெங்களூர் மாரி ஒரு ஊர்ல ஒரு ஸ்டேயிங் கெஸ்ட்டா வேற இருந்தீங்க. ஹவுஸ் கெஸ்ட் பசங்கள்லாம் ஐடிக்கு போறாங்கல்ல நம்ம பசங்கள்லாம். அவங்கலாம் ரூ. 8,000லேருந்து ரூ. 10,000 ரூம் ரென்ட் குடுக்குறாங்க. இந்த ரூ. 8,000 ரூ. 10,000 ரூம் ரென்ட்ல ஒரு ரூம்ல 2 பேர், 3 பேர் இருப்பாங்க. ஒரு கார்த்தால ஒரு சாப்பாடும் குடுத்துருவாங்க. சில இடத்துல நைட்டுக்கும் சாப்பாடு போடுறாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிக்கிறாங்க. பட் 2 பேர் ஒரு ரூமு. அந்த ரூம்ல ரூ. 8,000 ரூ. 10,000 காஸ்ட் ஆகுது. அவங்க சம்பளமே ரூ. 30,000 35,000 தான் இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. இந்த ரூ. 35,000லேருந்து ரூ. 50,000 60,000 சம்பளத்துக்கு போயிட்டாங்கன்னா, அவங்க ரூ. 15,000க்கு வீடுக்கு போயிடுறாங்க. ஸோ 8லேருந்து 15 வரைக்கும் இருக்கு. ரூ. 50,000 60,000 சம்பளம் வாங்குறவங்க ரூ. 15,000க்கு போயிடுறாங்க. இந்த ரூ. 1,00,000 1,25,00,000 வாங்குறவங்கலாம் 25,000 30,000 செலவுக்கு போயிடுறாங்க. சப்ஸ்டான்ஷியலா நான் என்ன பார்க்குறேன்னா, 10லேருந்து 20% ஆஃப் ஒரு சம்பளத்த அவங்க இருக்கிறதுக்கு ஸ்டேயிங்க்கு குடுத்துடுறாங்க. அந்த ஸ்டேயிங் ரொம்ப பெருசா கம்ஃபர்டபுளாவும் இருக்கிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நெறைய பேர் ஒரு பைக்க 2 வீலர் லோன் போட்டு வாங்குறது. அது ஒரு ரூ. 2,000வாவது ஆயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு பெட்ரோல் ஒரு ரூ. 1,000 போட்டா கூட ரூ. 3,000 அந்த செலவு வரும். ஸோ இந்த வீட்டுக்கு ஒரு ரூ. 8,000 இந்த கையில ஒண்ணு ரூ. 3,000 ரூ. 11,000 அதுக்கப்புறம் பைக்க எடுத்துன்னு போய் காலியா இடத்துல பார்க்கிங் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். அதனால நெறைய பேர் இந்த பஸ்ல போயிடுவாங்க. இந்த பஸ்ஸுக்கு ஒரு ரூ. 1,000 ரூ. 2,000 ஆயிடும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5,000 6,000 இதுலயே போயிடுது. எதுலயே? வெறும் தங்கறதுக்கு இடமும், ஆஃபீஸ் போயிட்டு வரதும், பக்கத்துல ஸ்கூட்டர்ல ஸ்கூட்டி, 2 வீலர்ன்னு வச்சு சுத்துறதுலயே போயிடுது. ஸோ ஒரு ரூ. 30,000 அவங்க கையில சம்பளம் வந்ததுன்னா, இது 2த்துலயே 50% போயிடும். ஒரு ஸ்டூடண்ட் லோனு எடுத்து படிச்சிருந்தாங்கன்னா, அதுக்கு ஒரு ரூ. 5,000 போயிடும். ஸோ இத நீங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஸ்டூடண்ட் லோனு, இருக்கிற இடம், பெட்ரோலு, டீசல் இந்த இது பிளஸ் இந்த வண்டி இஎம்ஐ இதே 15லேருந்து 20,000 போயிடும். சாப்பாடு செலவுக்கு டெஃபினட்டா ஒரு ரூ. 7,000 8,000 ஆயிடும். நான் பேசின வரைக்கும். இதுக்கு மேல வீட்டுக்கு அவன் எப்படி பணத்த அனுப்பிச்சு, என்னத்த சப்போர்ட் பண்ணி எப்படி பண்ணுவான்? அதுக்கப்புறம் நம்ம கட்டப்பட்டு படிச்சு வந்திருக்கோம். நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸுன்னு வாங்க ஆசா பாசங்கள்லாம் இருக்கும். ட்ரெஸ் வாங்கணும், துணி வாங்கணும், ஷூ வாங்கணும், கொஞ்சம் சினிமா போணும், தியேட்டர்ல போய் சினிமா பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்டர்நெட் வேணும், 4 ஓடிடிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி சம்பளம் வந்தா 5ஆம் தேதிக்குள்ள போயிடும். இது மாதிரி ஆளுங்களுக்கு தான் நான் சொல்ற மாதிரி அவங்க கிரெடிட் கார்ட குடுத்து ட்ராப் பண்றாங்க. 1க்கு 4 கிரெடிட் கார்டு குடுக்க வேண்டியது. அந்த கிரெடிட் கார்ட்ல நம்ம பசங்கள் தேய்ச்சிடுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, இந்த கிரெடிட் கார்ட நம்ம வாங்கிட்டோம்னா, திரும்பி நம்ம பணம் கட்டணும். ஆல்ரெடி மாசம் பட்ஜெட் நீங்க போட்டீங்கன்னா, ரூ. 25,000 30,000 அங்கேயே செலவாயிடும். என்ன மாரி கம்பெனில நாங்க 20,000 25,000 தான் சம்பளம். அவங்க அம்மா, அப்பாவோட இல்லன்னா, ரூம்ல இருக்காங்கன்னா, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அவங்கள மாரி ஆள்ட்ட நீங்க போய் கிரெடிட் கார்ட குடுத்தீங்கன்னா, அவன் எடுத்து ஆசை தானே, குழந்தைங்க தானே, ஏதாவது ஒரு ஆசையில ஏதாவது தேய்ச்சு கீச்சு மாட்டி இதுல போய் ஒரு சைக்கிள்ல போய் ட்ராப்ல தான் மாட்றாங்க. அதனால சேமிப்புங்கிறதே காணாம போயிடுச்சு. இந்த சேமிப்பு காணாம போனதுலேருந்து பல விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, பல சின்ன பிசினஸ் இவங்கள நம்பி இருக்கிறதெல்லாம் பொழிஞ்சு போயிடுச்சு. நீங்க மெட்ராஸ்ல சுத்தி பார்த்தீங்க முன்னெல்லாம் கும்பகோணம் டிகிரி காஃபி, மெட்ராஸ் காஃபி இது மாரி குட்டி குட்டி பங்கு கடை போட்டிருந்தாங்க. இந்த பங்கு கடையில காஃபி, டீ இந்த 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 சமயத்துல ஸ்நாக்ஸ் டைம்ல அந்த பசங்க அங்க நின்னு அந்த டீ கடையில, காஃபில சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. ஒண்ணு பேண்டமிக்லயே அதெல்லாம் ஒரு அடிச்சு காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து டீ, காஃபி சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன லோ லெவல்ல காஃபி சாப்பிடணும்னா கூட ரூ. 15 இல்லாம ஒரு டீ கடையிலேயே டீ தர மாட்டான். ட்ரேடர் வினோத் என்கிட்ட சொன்ன மாரி ரூ. 10 டீ குடிச்சா டீ குடிச்ச மாதிரியே இல்ல. நீங்க போய் சங்கீதா மாரி இடத்துல காஃபி சாப்பிடணும்னா ரூ. 25லேருந்து ரூ. 30 ஆயிடும். 30 ஏன்னா நான் தினம் காஃபி குடிக்க போவேன். எதர் சங்கீதாக்கு போவேன், இல்லாட்டா சரவணபவனுக்கு போவேன். ஒரு ரூ. 25லேருந்து ரூ. 30 ஆயிடும். எனக்கு எவ்வளோ பகுமானமா இருக்குன்னா, இந்த ரிப்போர்ட் பார்த்த அப்புறம் தான் எனக்கு தெரியுது. எவ்வளோ காப்பின்னு கூட எனக்கு தெரியாது. கூட வந்தவன் எவனா வாங்கின்னு வருவான். இப்போ வினோத் இருந்தா வினோத் போவான், இல்லாட்டா முதலாளி ஷேக் இருந்தா ஷேக் போவாரு, இல்லாட்டா என் தம்பி, இல்லாட்டா யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு வருவாங்க. நான் காப்பியை குடிச்சிட்டு வந்துடுவேன். அந்த அட்டெண்டன்ட்ட ஒரு ரூ. 10 கையில குடுத்துட்டு வந்துருவோம். பட் இதில என்னன்னா,
இப்போ சடனாக ஒரு நாளைக்கு என் தம்பி சொன்னப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சது. மெட்ராஸ் காஃபின்னு முன்னாடி பல இடத்துல இருந்தது. இப்போ நம்பர் ஆஃப் பங்கு குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. அவன் சொன்னப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் வந்து கும்பகோணம் போனேன்னு. முன்னெல்லாம் வந்து போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி காஃபின்னு இருக்கும். இப்போ வந்து ஒன்லி காஃபின்னு ஒரு இடத்துல நான் காஃபி சாப்பிட்டோம். பட் அந்த கும்பகோணம் டிகிரி காஃபிங்கிற கான்செப்டே செத்து போயிடுச்சு. ஏன்னா அந்த காஃபியை கூட குடிக்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட காசு இல்லை. இன்னும் சாயோஸு, சாய் கிங்ஸு என்னெல்லாமோ டீ கடைக்கு பிஸ்னஸ் ஐடியா. நான் எல்லாமே சொல்கிறது லோ லெவலில். அதுக்கப்புறம் ஹை எண்டுக்கு வரேன். இந்த லோ லெவலில் இவங்கெல்லாம் காணாமல் போனது உங்களுக்கு உங்கள் அனுபவமே இருக்கு. இதெல்லாம் கிளியராக என்ன சொல்கிறதுனா, இந்த சோ கால்டு லோவர் மிடில் கிளாஸு 50,000 ரூபாய்க்கு வரைக்கும் சம்பளம் வாங்குறவன் மேலே என்னெல்லாம் ப்ரெஷர் இருக்குது. அவனுக்கு அந்த ஸ்பெண்ட் பண்ணுற இன்கமே இல்லாமல் ஆயிடுச்சு. இது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி 10 வருஷத்தில் இது நடந்த விஷயம். இதுக்கு என்ன காரணம்னா, விலைவாசி, வாடகை இதை ஏறுற அளவில் சம்பளம் ஏறலை. ஏன்னா டிமாண்ட் இல்லை, மார்க்கெட்டில் இல்லை, ஐடியில் ஆள் எடுக்கிறது இல்லை. இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட்லேயே சொல்லியிருக்காங்க வேர்ல்டு வைடு 1% குறைக்க போகிறாங்க. அப்படியே டாமினோ எஃபெக்ட் எல்லா இடத்துலையும் வரும். ஒரு 3000 ஸ்டார்ட் அப்புக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு தனியாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்தது. அதை பேசுனாங்க இன்றைக்கி. ஆனால் எனக்கு இதை பேசணும்னு தோணிது. அதை நாளைக்கு அந்த ஸ்டார்ட் அப் க்ளோஸர் பற்றி பேசுகிறேன். பல பேருக்கு வேலை போயிடுச்சு. ப்ளூம்பர்கில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். டைம் பாஸ் அப்படின்னு பண்ணுறாங்க, அது தனியாக பேசணும் அந்த டைம் பாஸ் ஆர்டிக்கல். பட் எல்லாரும் இப்படி கட்டப்படுறாங்கன்னா இது இந்த லோவர் லெவல் பிஸ்னஸ் எல்லாம் பயங்கர அடி. சரி, இத்தனை நாள் இந்த லோவர் லெவல் பிஸ்னஸ் மட்டும்தானே அடிபடுது அப்படின்னு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த லோவர் லெவல் பிஸ்னஸ் போய் இந்த சாயோஸ், அதுக்கப்புறம் ஸ்டார்பக்ஸு, அப்புறம் தேர்ட் வேவ் காஃபி. இந்த தேர்ட் வேவ் காஃபி என்னென்னா டாடா ஸ்டார்பக்ஸை பார்த்து அவன் எல்லா இடத்துலையும் உட்காந்துன்னு இருக்கிறான்னு அதை பார்த்து நான் காப்பி அடிக்கிறேன்னு விசி 4 விசி ஸ்டார்ட் அப் பணத்தில் போட்டு அவன் ஆரம்பித்தான் தேர்ட் வேவ் காஃபி. நான் இது என்ன ஆயிடுச்சு, ஒரு காஃபி சாப்பிட்டா 100 ரூபா 150 ரூபா ஆகும். டாட்டாக்கு பல பெரிய பெரிய எம்பையரில் இது ஒரு குட்டி பிஸ்னஸ். அவனுக்கு இது ஒன்றுமே கவலையே கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் எந்த கம்பெனிக்குள்ளே இருக்கோ அதே பயங்கர ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். உலகத்துலேயே பெரிய டீ கம்பெனி இது. அவனுக்கு இது ஒரு 6 மாதம் ஓடலை, ஒரு 2 வருஷம் ஓடலைன்னா பரவாயில்ல. இந்த தேர்ட் வேவ் காஃபிலாம் வந்து விசி ஃபண்டை போட்டு வந்திருக்கான். சேல்ஸு காமிச்சா தான் அவனுக்கு நம்பர் வரும். இப்போ நீங்கள் ஏர் இண்டியாவில் ஃப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டார்பக்ஸு ஏர் இண்டியாவிலலாம் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் தான் நான் சொன்ன மாதிரி அவனுக்கு பல ரூட் இருக்குது. ஜிஞ்சருக்கு இடத்துலலாம் டீ கடை போட்டுருவான். ஸோ அவன் தனியாக பிழைச்சிருவான். அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வருஷம் நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் திறக்கிறத ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சின்ன ஈஸியர் வெர்ஷன்ஸ் 50 ரூபா 100 ரூபா காப்பிக்கு பதிலாக 50 ரூபா காப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஆனால் 20 ரூபா காஃபி சப்ளை பண்ணுறவன் 10 ரூபா காஃபி அப்ளை பண்ண முடியாது. கோஸ்டா காஃபிக்கும் அதே ப்ராப்ளம் தான். காஃபி டேன்னு ஒருத்தர் தான், அவன் பல இடத்துல மூட்டான். இருக்கிற பிஸ்னஸ்லேயும் டைரெக்டாக காஃபி விற்க மாட்டான். இந்த டீ காஃபிலேயே இன்றைக்கி எக்கானமி எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாக இருக்குது. இந்த வெஜிடபிள் விலை ஏறுது, வெஜிடபிள் ஆயில் விலை ஏறுது, வீட்டு செலவு ஏறுதுன்னா எவன்ட்டையும் டீ காஃபி காசு செலவு பண்ணுறது கூட கம்மியாயிடும். நீங்கள் பாருங்கள், முன்னாடி எவ்வளோ மெட்ராஸ் காஃபி பார்த்துட்டு இருந்தீங்க, எவ்வளோ உங்களை சுற்றி ஒரு கும்பகோணம் டிகிரி காஃபி கடை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ இந்த நியூஸ் ரிப்போர்ட்டில் சாயோஸு, காஃபி டே, டாடா ஸ்டார்பக்ஸு இவங்களுக்கே கஷ்டம்னா உங்களுக்கு சின்ன டீ கடை வச்சவனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குதுன்னு பாருங்கள். அதோட ஆரிஜின் எங்கன்னா இந்த நீங்கள் கொடுக்குற வாடகை, சம்பளம்னு. இன்ஃபோசிஸ் இப்போ இந்த வருஷம் இந்த குவார்ட்டரில் ரேட்டு ஏற்றிருக்கணும், ஆனால் சம்பளம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சா ஸ்டாக் விலை குறையும்னு அவன் சம்பளம் ஹைக்கை நெக்ஸ்ட் குவார்ட்டர் புஷ் பண்ணிட்டான். இது ஹெச்சிஎல் என்ன சொல்கிறான், 1 to 4% தான் ஹைக்குங்கிறான். விலைவாசியே வந்து பயங்கரமாக ஏறுது. இவன் வந்து எல்லாருக்கும் 2% ஆவரேஜாக ஹைக் கொடுத்தான்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மி சம்பளம் வாங்குறாங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் பொருளெல்லாம் வாங்குங்க. போன வருஷம் என்ன பொருளில் என்ன ரேட்டில் வாங்கினீங்க, அதே பொருள் இந்த வருஷம் என்ன ரேட்டுன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் 8லேருந்து 10% ஏறி இருக்கும். அட்லீஸ்ட் 6% ஏறி இருக்கும். நான் ஹெச்சிஎல் மாதிரி கம்பெனி போன வருஷம் 100 ரூபா கொடுத்தானா இந்த வருஷம் 102 ரூபா தான் கொடுக்குறான். அட்லீஸ்ட் அவன் அதாவது தரான். இன்ஃபோசிஸ் அடுத்த மாதம் அடுத்த குவார்ட்டர் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் சம்பாதிக்கிற அமௌண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஏற வேண்டாம். அப்படியே ஸ்டெடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, குறையிறது. அதுதான் இந்த காப்பி கடையில் காட்டு. நீங்கள் சம்பளம் கம்மியாச்சுன்னா இந்த செலவெல்லாம் குறையும். அங்கே வேலை செய்கிறவன் 10 பேருக்கு வேலை போகும். இந்த டாமினோ சைக்கிளை ரிவர்ஸ் பண்ணலைன்னா பெரிய கட்டத்தில் கொண்டு விடும். இந்த நாராயணமூர்த்தி வந்து நான் பேசினேன், எல்லோரும் 70 ஹவர் வேலை செய்யணும், 80 ஹவர் வேலை செய்யணும். அப்புறம் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணப்புறம் கூட அவர் சைனா மாதிரி நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ணணும். நான் நாராயணமூர்த்தி பார்த்து கேள்வி கேட்குறது இதுதான், சார் மக்கள்லாம் தியாகம் பண்ணதுக்கு ரெடி. உங்கள் இன்ஃபோசிஸ்னால உங்கள் பேரனுக்கு கூட, நீங்கள் பிறந்த பேரனு கூட 200 கோடியோ 300 கோடியோ எழுதி வச்சிங்க.
உங்கள் பேரன் மகாராசன் கரெக்டாக லாட்ரியில் பிறந்துட்டான், ஓவரியன் லாட்ரியில். ஆனால் இவங்கள்ட்ட வேலை செய்கிறாங்களே இன்ஃபோசிஸில் லட்சக்கணக்கான பேர், அவங்களுக்கு ஒரு 10% சம்பளம் ஹைக் போட்டு கொடுக்க வேண்டியதானே. எல்லா பணமும் உங்கள்கிட்ட தானே இருக்குது, பேங்க்கில் தானே வச்சுருக்கிறீங்க. நீங்கள் அந்த ஹைக்கை போட்டு கொடுக்காம நீ வேலை செய்ய மட்டும் சொல்கிறேன். இன்ஃப்ளேஷனுக்கும் நீங்கள் போடுற சம்பளத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏதாவது மேட்ச் இருக்கா? நீங்கள் எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி நீங்களே பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க? நன்றி, வணக்கம்.